பொன்னியின் செல்வனில் கடம்பூர் மாளிகை ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆதித்ய கரிகாலன் அங்கே தான் கொல்லப்பட்டிருப்பார். கடம்பூர் மாளிகைங்கிறது அது ஒரு மாளிகை கிடையாது, அது ஒரு கோவிலாக இருக்குது. இந்த வரலாற்று தலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கீழக்கடம்பூரில் அமைஞ்சிருக்கு. இங்கே கோபுரம் இருக்காது, மண்டபம் மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டதில் பல மர்மங்கள் இருக்குன்னு கூறப்படுது. இந்த கோவிலில் இருக்க சிற்பங்கள் மணியோசை கேட்கும்னு சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் நோவலில் கடம்பூர் மாளிகை ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுது. ஆதித்ய கரிகாலன் கொல்லப்படுவதற்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று சேவூர் போர், 2வது சோழ குலத்தை ஆளப்போவது யார், அடுத்த சோழ மன்னர் யார். இங்கே முக்கிய சிற்பங்கள் பார்க்கப்படுதுங்க. ஆனால் பல சிற்பங்கள் சிதலமடைஞ்சிருக்கு. இங்கே அரண்மனை இருந்திருக்கலாம்னு மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா எதுக்கால காளி கோவில் இருக்குது. தேவராட்டம் ஆடுற சீனு, வந்தியத்தேவர் ஆழ்வார்க்கடியார் நம்பி ஒட்டு கேட்குற சீன், இதெல்லாமே இங்கே தான் நடந்திருக்கும். இங்கே சுரங்கப்பாதை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே சுரங்கப்பாதை கிடையாதுங்க. நகைகள் பொக்கிஷங்கள் பாதுகாக்கிற இடமா இருக்குது.